வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உறுதியான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கை அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய மனதுருக்கத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முழுவதும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ மலை போன்ற பிரச்சனைகள், பர்வதம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் கிருபை, அவருடைய இரக்கம் ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத தேவன். அவர் நம்மை என்றுமே கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர். யெகோவா நிசியாக ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக நமக்கு சமாதானம் தருகிற தேவனாக, நம்பிக்கை தரும் தேவனாக அவர் இருக்கிறார். யெகோவா ராப்பாவாக நமக்கு சுகம் தரும் தேவனாக அவர் இருக்கிறார். யெகோவா ரூவாவாக நல்ல மேய்ப்பராய் அவர் நமக்கு இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் குறைவின்றி வழி நடத்துகிறார். வழுவாமல் எப்பொழுதும் நம்மை காக்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்வில் என்றுமே போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்தார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்தார். எனக்காக ஜீவன் தந்தர
என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசியத்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா எங்கள் மேய்ப்பரானவர் யெகோவா ராபா எங்கள் சுகமானவர். யெகோவா எங்கள் மேய்ப்பரானவர் வருவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வருவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ராபா எங்கள் சுகமானவர் யெகோவா எங்கள் மேய்ப்பரானவர். யெகோவா ராபா எங்கள் சுகமானவர் யெகோவா எங்கள் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அவர் கிருபை
மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றுமாய் இருக்கிறது. அவர் கிருபை நம்மை தாங்குகிற கிருபை. அவர் கிருபைதான் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபை, வல்லமையான கிருபை, நன்மைகளை செய்கிற கிருபை, வழுவாமல் காக்கும் கிருபை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 25 முதல் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை, இந்த 3 பேரையும் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா அவர் உருவாக்கிய சிலையை பணிந்து வணங்காத காரணத்தினால் அக்கினி சூளையிலே போடும்படியாய் கட்டளையிட்டார். 17ஆம் வசனத்திலே அந்த 3 பேரும் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். உறுதியாக தேவனை நம்புகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அப்படி சொன்ன பிறகுதான் அந்த அக்கினி சூளையை 7 மடங்காக அந்த சூட்டை அதிகப்படுத்தும்படியாக ராஜா கட்டளை கொடுக்கிறார். ஆனாலும் கூட அந்த அக்கினி சூளையிலே வெந்து போகாமல் தேவனுடைய கிருபை அவர்கள் மூவரையும் காத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுடைய முடி கூட கருகி போகாமல், அவர்கள் மேல் புகை வாடை கூட அடிக்காதபடிக்கு அவருடைய கிருபை தாங்கியது. இப்படி நமக்கும் பலவிதமான சோதனைகள் நம்மை நெருக்கின நேரங்களிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறது. ஆமென். அந்த சோதனைகள், பிரச்சனைகள் நமக்கு வந்த சுவடு கூட இல்லாதபடி அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல கிருபை உள்ள தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே,
என் கொடி கூட கருதாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்மை அனுதினமும் நன்மைகள் சூழும்படியாக ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறார். அவர் எபினேசராய் நம்மை இந்நாள் வரை நடத்தி வந்திருக்கிறார். காலையிலும் மாலையிலும் எல்லா வேளைகளிலும் அவருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. தேவைகள் பெருகி கஷ்டப்படும் பொழுது அவருடைய கரம் நமக்கு உதவி செய்கிறது. எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும்
நம்மை விழாமல் அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்கிறதான வேளையிலே அவருடைய கரம் நம்மை பற்றி நடத்துகிறது. கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் மடிந்து போகாமல் அவர் கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. மொத்தத்திலே மாறாவை போன்ற நம்முடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றின தேவன். அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி ஆராதிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கட்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டேன்.
வாழி நின்ற வேளை மழிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நாட்களே எந்தன் மாறாவை வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே எந்தன் மாறாவை வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும் வீணாக போகவே போகாது. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தகப்பனை போல நம்மை தோளின் மீது ஒவ்வொரு நாளும் சுமந்து வருகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாயிருக்கிறார். ஆகவே நாமும் எப்பொழுதுமே அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்படி பேச வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதின் மூலமாக, நாம் ஜெபிப்பதின் மூலமாக நாம் ஆண்டவரோடு எப்பொழுதுமே உறவு கொள்ள முடியும். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கும் பொழுது நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்நாட்களிலே அநேக நேரங்களை நாம் தேவனோடு செலவிட வேண்டும். இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவ பிரசன்னா என்ன ஆனந்த, தேவ பிரசன்னா என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மூடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம்
பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிலோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. மோடு செலவிலோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிலோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. மோடு செலவிலோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மோடு செலவிடுகின்றதான இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போவதே இல்லையே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வாக்கு மாறாதவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனே, இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் செய்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதே. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்பா, எங்கள் மேல் மனதுருகுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வல்லமையுள்ள வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படட்டும் அப்பா. வந்திருக்கிற மக்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கும் இந்த சமபாகத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை காண பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. நான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், நிறைவை விசுவாசிக்கிறேன், பரிபூர்ணத்தை விசுவாசிக்கிறேன். ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 81. சங்கீதம் 81 கீர்த்தி என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணனையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களையும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த முதல் 5 வசனங்கள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தரை நாம் பாட வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். அதெல்லாம் சொல்றாரு. கைத்தாளங்களை தட்டுங்க, ஓசை எழுப்புங்க, சுரமண்டலத்துல வாசியுங்கள், வீணையை வாசியுங்கள். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த 1-5 வசனங்கள் வலியுறுத்து பாருங்க. கர்த்தரை ஆராதிக்கணும், இசையை உண்டாக்கணும், இந்த இசையின் மூலியமாக அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா 6ஆம் வசனம் சொல்லுறது, அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன்,
அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. இது எதை சொல்லுது அப்படின்னா, அடிமதனின் வாழ்க்கையை குறித்து இதை சொல்லுகிறது. என்ன சொல்றார் தேவன் அப்படின்னா, எகிப்து தேசத்துல நீ அடிமைப்பட்டிருந்த, அந்த தேசத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். ஏன்னா இந்த பூமியில உன்னைதான் நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் அழைக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும்படி, என்னை ஆராதனை செய்யும்படி, என்னை மட்டும் நீ நமஸ்கரிக்கும், ஆராதனை செய்யணும், என்னை உயர்த்தணும். அதற்காகவே நீ படைக்கப்பட்ட, அதற்காகவே நீ உண்டாக்கப்பட்ட. ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா சரியா போல பாருங்க. ஏன் அப்படின்னா, பாவத்தின் விளைவாக எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஆகவே இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தோலை சுமக்கி விலக்கி அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்னன்னா, அந்த கூடையில தான் அந்த செங்கல் வைக்கோல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அடிமந்தலத்திலிருந்து நீ கூட தூக்குன பத்தியா, அதிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், தோலை சுமைக்கு நீங்களாக்கின அப்படின்றாரு. ஆகவே இந்த வசனம், இந்த சங்கீத புஸ்தகம் நம்மளுக்கு எதை வழி உறுத்துகிறது, எதை நம்ம ஃபோக்கஸா நம்ம பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிச்சு, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் முதல் 5 வசனம் சொல்லுகிறது, அவரை நம்ம பாடணும், உயர்த்தணும், ஆராதிக்கணும், இசைகளால் வாசிச்சு தேவனை உயர்த்தணும். ஏன் அப்படின்னா, மற்ற ஜாதி ஜனங்கள் பார்க்க வேண்டும், ஏன் இவங்க இப்படி ஆராதிக்கிறாங்க, ஏன் இவங்க கைத்தாளங்களை இப்படி இப்படி பண்றாங்க, இப்படி தேவனை ஒரு பண்ண முடியாத விதத்துல இப்படி ஆராதிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் பொழுது, அப்போ வரும் பாருங்க ஒரு பதில் சொல்லணும் பாருங்க. நான் தேவனை ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கினார், அடிமதனத்தில் இருந்தேன், இந்த ரட்சிப்பின் தேவனுக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படிதான் முதல் 5 வசனங்கள் அதை வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிய முழக்கம் உண்டாகும், மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். தொடர்ந்து அவரு வலியுறுத்துறாரு, என்னை மட்டும் நோக்கிப்பாரு, நீ அடிமைப்பட்டிருந்த, நான் உன்னை விடுதலையாக்கினேன், ஆனா நீ விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு போற, அந்த கானான் தேசத்துல போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு தேவன் ஏற்கனவே ஒரு பிரமாணமா அவர்களுக்கு சொல்லிட்டார் பாருங்க. என்னை அல்லாமல் வேறு தேவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்றாரு. இஸ்ரவேலே கேள், நானே தேவன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு. அவர்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் திரும்ப 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 அவர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்னன்னா, நான் தான் தேவன், நான் தான் ஜீவனுள்ள தேவன், நான் தான் உங்களை விடுதலையாக்கினேன், இந்த பூமியில எல்லாம் நான் தான் உண்டாக்குனேன். ஆனா எனக்கு தெரியும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எந்த சூழ்நிலையை உன்னை எங்க கொண்டு போகணும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா என்ன நம்பு, என்னை மட்டும் நோக்கிப்பாரு, என்னுடைய வார்த்தைகளை நோக்கிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க, விடுதலையாக உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க விடுதலையாகி, அடிமத்தனத்தில் விடுதலையாகி என்ன பண்றாங்க அப்படின்னா வராங்க. வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க, 430 வருஷமா அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கைத்தாளங்கள் என்னன்னு தெரியாது, இசை தெரியாது, எப்படி பாட்டு பண்ணணும்னு தெரியாது, எப்படி நடனம் பண்ணணும்னு தெரியாது. ஆனா இந்த அடிமைப்பட்ட ஜனங்கள் அங்க அற்புதமா பண்றாங்க. யாத்திராகமம் புஸ்தகத்துல இருக்கு பாருங்க, அங்க அற்புதமா அங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, கைத்தாளங்களை எழுப்புறாங்க, சுரமண்டலத்துல வாசிக்கிறாங்க. மோசே சகோதரி பாருங்க, அந்த மோசையின் சகோதரி மீரியாம் பண்றாங்க பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா நடனம் பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு நடனம்னா என்னன்னு தெரியாது, பாட்டு என்னன்னு தெரியாது, இசைன்னா என்னன்னு தெரியாது, கைத்தாளம் என்னன்னு தெரியாது. ஆனா இது எல்லாமே தெரியப்படுத்தினது எது அப்படின்னா, அவர்களுடைய விடுதலை பயணம், அவருடைய ரட்சிப்பு வெளிப்படுத்துது. இத சுதந்திரமாக்கப்பட்டாங்க, அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க, எந்த ஒரு ஆராதனையும் கிடையாது, எந்த ஒரு இசையும் கிடையாது, எந்த ஒரு உயர்வும் கிடையாது. நம்ம ஏன் இன்னைக்கு சபையில ஆராதிக்கிறோம், இசையை வாசிக்கிறோம், கர்த்தரை உயர்த்துறோம், அவரை பாடுறோம் அப்படின்னா, நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம பாடுறோம். ஏதோ பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாடுவோம் அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்யறோம். அதனாலதான் ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை உயர்த்துறோம், நம்முடைய வாழ்க்கைய அவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்.
பாவத்துல கிடந்தோம், அக்கிரமத்துல கிடந்தோம், மரித்து போன நிலையில இருந்தோம். அப்படி இருந்தும் என்னை தூக்கி எடுத்தார், என்னை கண்மலையின் மேல உயர்த்தினார், கிறிஸ்துவோட கூட என்னை இணைச்சிட்டாரு, தேவனோட குடும்பத்துல என்னை இணைச்சிட்டாரு. இது எல்லாமே நம்ம நன்றி செலுத்தி தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செஞ்சுட்டு பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை செஞ்சுட்டு திங்கக்கிழமை சனிக்கிழமை வரும் தேவனை மறந்துடக்கூடாது. ஆகவேதான் நீங்க தொடர்ந்து அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், மறந்துடாத, ஏன்னா நீ மறக்க கூடாது, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுத்தால் நலமா இருக்குமே அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணிடுறோம்னா அடிக்க மறந்து போயிடும் பாருங்க. ஏன் அப்படின்னா உலகத்துல போகும்போது பல வேலைகளை செய்யறோம், ஸ்கூல் போறோம், காலேஜ் படிக்கிறோம், வேலைக்கு போறோம், இதெல்லாம் நம்ம பண்றோம். இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய ஃபோக்கஸ் அதன் மீது திருப்பப்படுகிறது. ரொம்ப பிரதானமா படிக்கணும், ஸ்கூல் போகணும், டைம் ஆச்சு, வேலைக்கு போகணும், சாப்பாடு கட்டணும், சாப்பாடு செய்யணும், இதன் மீது ஃபோக்கஸ் வந்துச்சு பாருங்க. தூங்கி எழுஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தரை நம்ம முதலத்துல வைக்கிறோமா, கர்த்தரை ஆராதிக்கிறோமா, முதல்ல கொஞ்சம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குறோமா, இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் அங்க சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறார், உனக்குள் வேறு தேவன் உண்டா இருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நீங்க சொல்லலாம், நான் எந்த கோயிலுக்குங்க போறேன், நான் எங்க போயிட்டு நான் நமஸ்கரிக்கிறேன், நான் கேட்கலாம். நான் சொல்றேன், இருதயத்துல தேவனுக்கு நம்ம இடத்தை கொடுக்கலன்னா அதுவே வேற காரியத்துக்கு நம்ம இடத்தை கொடுக்குறோன்றதை காண்பிக்கிறது. அப்போ முதல்ல நம்ம இருதயத்துக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் மத்திய எழுதின சுவிசேஷத்துல வேதம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னா என்ன சொல்றார் தேவன்னா, முதல்ல என்ன வை, என்னுடைய வார்த்தை வை, கல்வாரி சிலுவையில நான் என்ன செஞ்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில நீ ஜெபத்தை ஏறிடு, அதன் அடிப்படையில வாக்குத்தத்தங்களை சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே பண்ணாம பிரதானமான வேலையை, இந்த உலக வேலையை நம்ம பிரதானமா பண்றோம், அதை நேசிக்கிறோம், அதன் பின்னாடி ஓடுறோம். இது இல்லாம இது பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அது நம்மளுக்கு விக்கிரகமா மாறுது பாருங்க. இருதயத்துல மனதுல விக்கிரகமா மாறும் பொழுது குடும்பத்துல கோபம் வருது. ஏன்னா சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன், திட்டுறாங்க, காலேஜுக்கு போகணும், சாப்பாடு கட்டணும், லேட் ஆயிடுச்சுமா, நீ சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதனால வருது இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? எதனால இதெல்லாம் வருது அப்படின்னா தேவனுக்கு முதலிடத்துல கொடுக்காததுனாலதான். அதனுடைய அன்பு இருதயத்துல இல்ல, தாழ்மை இல்ல, கோபம் வருது, வெறுப்பு வருது, மூர்க்கம் வருது. எதனால இதெல்லாம் வருது? விக்கிரக ஆராதனை அப்படின்னா போயிட்டு எந்த கோயில நம்ம நமஸ்கரிக்கல. எதை அதை வெளிப்படுத்துது அப்படின்னா தேவனை முதலிடத்துல நீக்க வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தை நம்ம வைக்க வேண்டும், அவருடைய அன்பை வைக்க வேண்டும், கல்வாரி சிலுவை நமக்காக என்ன பண்ணினாரோ அது எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மறுபடியும் அவர் அதை தான் பண்றாரு. ஆகவே இந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, நொடி பொழுதிலும் நாம் மனம் மாற வேண்டும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், நான் மனம் திரும்பிட்டேன், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான், ஒரே முறை முடிஞ்சிச்சு நீங்க நினைக்க கூடாது. வேத பகுதி நம்மளுக்கு நொடி பொழுதிலும் நாம் மனம் மாற வேண்டும். ஏன்னா பிசாசு மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் எண்ணங்களை கொண்டு வந்து நம்முடைய மனதுல புகுத்தணும்னு பாக்குறான். நம்மள மனதுல புகுத்தி இருதயத்துல கொண்டு போய் வாழ்க்கையை சின்ன பண்ணமா மாத்துறான். நிறைய குடும்பங்கள் ஏன் நல்லா இல்லை, ஏன் சீர்கெட்டு போகுது, ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக அவங்க வாழ்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறது இல்லை, கர்த்தரை முன்னிறுத்துறது இல்லை. மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வராங்க, கோபத்தை கொண்டு வராங்க. என்னதான் சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே நிக்க மாட்டேந்தே அவங்களுக்கு விரக்தி வந்தது பாருங்க. எதனால? கர்த்தரை முன்னிட்டு வைக்கல. கர்த்தர் முன்னிட்டு வைக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை, சக்தி, ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பொறுமையா இருக்கணும். எல்லாவற்றையும் நம்ம பொறுமையோடு இருந்து நம்ம அனுபவிக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அவசரப்பட்டு ஏதோ பண்ணி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை விரும்பல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய அன்பு வாக்குத்தத்தங்கள் எடுத்து விசுவாசித்து முன்னேறி போனோம். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை மட்டும் வை, என்னோட வார்த்தை இருதயத்துல வை, என்னை மட்டும் உயர்த்தி என்ன ஆராதனை செய், அவ்வளவுதான். இது சிம்பிள், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடிக்கு அடிமைப்பட்டு போய் அடிக்கடிக்கு அவங்க தவறி போறாங்க. எதனால தவறி போறாங்க? தேவனை மறந்துட்டாங்க, தேவனோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, வேற தேவர்களை வணங்குறாங்க, விக்கிரகங்களை வணங்குறாங்க. அப்படி வரும்பொழுது தேவனுடைய கோபாக்கினி, தேவனுடைய தண்டனை அவர்கள் மீது வருகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல
தேவனை தேட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அப்படி பண்ணா நலமா இருக்குமே, நல்லதா மாறிடுமே அப்படின்றாரு. அப்போ இருதயத்துல நம்ம எதற்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதி நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்குது. சிந்தித்து பார்த்து அப்படி ஒரு வேளை பண்ணாம இருக்கலாம், ஆனா இனிலிருந்து அதை நம்ம பண்ணுவோம். முதல்ல எழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவரை முன்னிறுத்துவோம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால நம்ம பண்றது சுலபம். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரம வைத்தியர், என் நோய்களை எல்லாம் குணமாக்குபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஆலோசனை கர்த்தர், எனக்கு ஆலோசனை தந்து என்னை போதித்து நடத்துகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதம், அவரிடத்தில் இருந்து மட்டுமே எனக்கு ஒத்தாசை வருகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்குபவர், என் வாழ்வில் உள்ள கோணலான எல்லாவற்றையும் அவை செவ்வையாக மாற்றுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் உடையவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கழுகை போல என்னை சுமக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிப்பவரும் அவரே என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சிலுவை தியான கூட்டங்கள் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். நம் சபை மக்கள் யாவரும் இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே பங்கு பெறும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். சரி சரி, நம்ம ஒரு விசேஷித்த பாடலை ஷாரன் பாடுவாங்க. உம்மை நான் நேசிப்பேன்.
will do